ரிஷப ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 12, 2025 ஒரு அருமையான வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள் உங்களுக்காக காத்திருக்குன்னு இப்ப நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு உங்களுக்கான தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அமைதிதான். ஆமாங்க, வரப்போற நல்ல விஷயங்களை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா மனசை அமைதியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன நடந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க, அதுவே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சரி, முதல்ல நம்ம குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். கிரகங்களோட நிலவரப்படி இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களும் அதே சமயம் சில புதிய பொறுப்புகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளா அமைய போகுது. முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை ஒண்ண நீங்க இன்னைக்கு நிறைவேற்ற போறீங்க. இதனால அவங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடனாலும் அதை நீங்க ரொம்பவே சந்தோஷமா செய்வீங்க. முக்கியமா கல்யாண பேச்சுவார்த்தை மாதிரி சுப காரியங்கள் பேசிட்டு இருந்தா அது நல்லபடியா முடிஞ்சு கைக்கூடி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அடுத்ததா தொழில் மற்றும் கல்விக்கு வருவோம். இந்த 2 துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாளுனே சொல்லலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றவரா இருந்தா லாபம் நல்லாவே அதிகரிக்கும், புது புது ஆர்டர்கள் தேடி வரும். இல்ல நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை பளு குறைஞ்சு ரொம்ப திருப்திகரமான ஒரு நாளா இருக்கும். கூட வேலை பார்க்கறவங்களோட ஆதரவும் கிடைக்கும். சோ 2 தரப்புக்குமே இன்னைக்கு ஒரு சாதகமான நாள் தான். மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. ஹையர் ஸ்டடீஸ் பத்தி, அதாவது என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம்னு மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சா, இன்னைக்கு அந்த எல்லா குழப்பமும் நீங்கி ரொம்ப தெளிவான முடிவை எடுப்பீங்க. உங்க எதிர்காலத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா அமையும் பாருங்க. பயணங்கள் பத்தி ஏதாவது யோசனையில இருந்தீங்கன்னா அதுக்கு இது ரொம்ப சரியான நாள். குறிப்பா வெளிநாடு போறது சம்பந்தமான உங்க எண்ணங்கள் இன்னும் உறுதியாகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆன்மீக பயணம் போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அதை திட்டமிடுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் துல்லியமா ரிஷப ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்குமான தனிப்பட்ட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். முதல்ல கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்திலேயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ பொறுப்புகள் அதிகமாகும். கடைசியா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும், லாபம் அதிகரிக்கும். சரி, கடைசியா இந்த நாளை இன்னும் எப்படி சிறப்பாக்கலான்னு சில அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்க்கலாம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நாள் இன்னும் நல்லபடியா போகும். இன்னைக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. இந்த எண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ஏதாவது முக்கியமான வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தா இந்த திசையை நோக்கி தொடங்குங்க. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். இன்னைக்கான உங்க லக்கி கலர் சந்தன நிறம். இந்த நிறத்துல உடை அணியறதோ இல்ல சந்தனத்தை நெத்தியில வச்சுக்கிறதோ உங்களுக்கு மன அமைதியை தர்றதோட பாசிட்டிவ் எனர்ஜியும் ஈர்க்கும். பாருங்க, அமைதியும் லாபமும் ஒன்னா சேர்ற இந்த அருமையான நாள்ல கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க எப்படி முழுமையா பயன்படுத்திக்க போறீங்க? நல்லா யோசிச்சு செயல்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்க என் மனமார்ந்த